ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டாப் குக்கு டூப் குக்கு ஷோவில் ரெடி பண்ணியிருந்த மரவள்ளிக்கிழங்கு வட்டலாப்பம், அது மேலே இருக்கிற சுகர் ஸ்பன்னும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் ஸ்பன் ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 1/4 கப் அளவு சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இந்த சுகரை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரமல் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி மைல்டான கோல்டன் கலர் வரும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு உடனே மாற்றிடுங்க. சுகர் ஸ்பன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த சுகர் கேரமல் இருக்கு இல்லையா, இந்த கேரமல் வெதுவெதுப்பான சூடு இருக்கும்போது 2 ஃபோர்க் வச்சுட்டு இந்த மாதிரி வேகமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு ஸ்பன் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா மெதுவாக நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அழுத்தாமல் ரோல் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான இந்த நெஸ்ட்டு மாதிரி ஃபார்மில் கிடைக்கும். சுகர் ஸ்பன் ரெடி தனியாக இருக்கட்டும். அடுத்தது வட்டலாப்பம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் எல்லாமே எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு இருக்குது. இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 முந்திரியை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். கூடவே 4 ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதுல இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போது அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். இதை திரும்பவும் நல்லா 1 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. வட்டலாப்பம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 7 இன்ச் அளவு கேக் டின் தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா சில்வர் பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை உள்ளே சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. கடாயில் 2 டம்ளர் தண்ணி சூடுபடுத்திட்டு அதில் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரையும் வச்சு லோ ஹீட்டில் 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வட்டலாப்பம் ரெடி ஆகிருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன பவுல் வச்சு 3ஆக எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த சுகர் ஸ்பன்னையும் வச்சு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.